வருமுன் காப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் வராமல் வாழ்வதற்குரிய யோக முதிரை நெறிமுறைகள். நிறைய நபர்களுக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வருது. அது வராமல் இருப்பதற்கு இன்றைக்கு நல்லா இருக்கிறோம். வருமுன் காப்போம்னு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் உங்களுக்கு உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க செய்யும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நன்றாக இருக்கின்றோம். நாளை மறுநாள் எப்பொழுதுமே நம்ம உடல் இயக்கம் மன இயக்கம் நன்றாக இருக்கணும். இப்போ நம்ம நிறைய இடத்துல லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஹெரிட்டரி பரம்பரை வியாதியாக கூட வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதிக மன அழுத்தம், டென்ஷன், நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, தூக்கமின்மை, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. ஸோ நாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். இன்றைக்கு எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. நிறைய நபர்கள், இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், சார் என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்குது, ப்ரெஷர் நார்மலாக இருக்குது. அப்போ நாளைக்கும் அதே இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறத வரக்கூடாது. அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம இன்றைக்கு முக்கியமான முத்திரைகளும் ஒரு எளிய தியான பயிற்சியும் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் அழகாக டெய்லி ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளவு வயதானாலும் நமக்கு அந்த மாதிரி லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. மனம் சாந்தமாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க, சார் லோ ப்ரெஷர் இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது, அவர்களும் பயிற்சி பண்ணிக்கலாம். நம்முடைய லட்சியம், இன்றைக்கு ஒரு மாணவர், ஒரு இளைஞர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவர் 120 வயது வரையும் அந்த ப்ரெஷருங்கிறது இல்லாமல் நார்மலாக இருக்கணும். அதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது முதிரைகள் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரையாக தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள், மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவிரல் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மன அமைதி இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 வரும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் செய்ய முடிந்தவர்கள் அதில் மட்டும் பயிற்சி பண்ணாலே போகிறோம். ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேரம் வச்சுக்கோங்க. முதல் முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்க கை மடியில் வச்சுக்கலாம். காலை மாலை இருவேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவர் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பப்போ பதட்டம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆதி முத்திரையில் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ் அப்படியே 1 மினிட் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி வருமுன் காப்போம். இன்றைக்கு எந்த ப்ரெஷர் இல்லை. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம காலை முதல் இரவு வரை சந்திக்கின்ற மனிதர்கள், நம்முடைய வேலைப்பாடுகள், அதில் சின்ன சின்ன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். அது நமக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்போ நாம் இன்றைக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாலும் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வருமுன் காப்போம். அப்பப்போ வந்த லேசாக டென்ஷனால் வந்த அந்த இதய துடிப்பினுடைய மாற்றங்கள் சரியாயிரும். அப்போ தினமும் ஒரு 10 நிமிடம் இல்லை 5 நிமிஷம் அந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நாம் இரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் சுகமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.